அனைவருக்கும் வணக்கம். அரசியலில் சாதிக்க நினைப்பவர்களுக்காக ஆஸ்பயர் கல்வி நிறுவனம் தலைவா என்ற பெயரில் 3 நாட்கள் பயிற்சி வகுப்பை சென்னையில் துவக்கியது. பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உரையாற்றினார். பாம்பே ஒர்லி சீலிங்ல வந்து ஒரு 37 கோடி ரூபாய் பென்ட் ஹவுஸ் பிளாட்ல இருக்கவங்களும் the value of the vote is same. அந்த பாம்பே ஒர்லி சீலிங் பிளாட்ல இருந்து கீழே வந்துட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா சோப்படி அந்த ஸ்லம்ல வந்து இன்னொரு நண்பர் இருப்பார், அவருக்கும் வேல்யூ ஆஃப் த ஓட் இஸ் சேம். ஸோ ஹவு டு யூ டீல் வித் போத் ஆஃப்? எப்படி ரெண்டு பேர்த்திட்டையும் பேசி ரெண்டு பேர்த்தையும் உங்க பார்ட்டியை கனெக்ட் பண்ணி, நீங்க இருக்க போற பார்ட்டி, நீங்க சேர போற பார்ட்டியை கனெக்ட் பண்ணி, how will you, because end of the day the beauty of democracy, the value of the vote is same. When Greece experimented with democracy, or the Romans earlier, அவங்க வேல்யூ ஆஃப் vote சேமா வைக்கல. They decided the value of vote cannot be same. ஆரம்ப காலத்தில் they said the value of a woman is much lesser in terms of vote, the value of male is higher, slave ownerக்கு value of the vote is higher, slave traderக்கு higher, slaveக்கு குறைவு. இந்த மாதிரி பல இடத்துல வந்து இந்த டெமோக்ரஸில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆல்மோஸ்ட் ஃபார் a long time they experimented. In fact, American Constitution 1776 வரும்பொழுது they had a very unique thing called 3/5 compromise கொண்டு வந்தாங்க. இந்த நார்த்தையும் சவுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு they said the value of 5 black votes would be equal to the value of 3 white votes. அதான் 3/5 compromise. அது வந்து கிட்டத்தட்ட அப்ரஹாம் லிங்கன் 1861 வரைக்கும் அதை வச்சு abolition of slavery பொழுது he took it off in 1862. So கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 black vote is they equated to 3 white vote. They ran the country for about கிட்டத்தட்ட 1776 இருந்து 1862 வரைக்கும் அந்த மாதிரி ரன் பண்ணாங்க. ஏன்னா இட்ஸ் a very complex process. So இதுல நீங்க ஆபரேட் பண்றீங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நீங்க மறந்துடவே கூடாது. For you everybody is same. இதுல வந்து நீங்க வந்து ஹையர் இன்சென்டிவ் லோயர் இன்சென்டிவ் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. இது லீடர்ஷிப்க்கு புதுசு. நீங்க யாருமே பாத்துறாத லீடர்ஷிப். அது வெளியே பார்த்திருக்க மாட்டீங்க, கார்பரேட்ல பார்த்திருக்க மாட்டீங்க. சடன்லி யூ ஆர் டீலிங் வித் பீப்புள் ஆன் day 1 as a politician. How will you deal with everybody? So ஒருத்தருக்கு ஒரு கனெக்ஷன். A person who is living in a slum, it is not he is intentionally living in slum. அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ல காலங்காலமா 2-3 ஜெனரேஷனா அவங்க ஸ்லம்ல இருக்காங்க. ரீசென்ட்லி நான் என்னுடைய ஃபெலோஷிப் போகும்பொழுது I was shocked to read the data. ஒரு OECD கண்ட்ரிஸ் ஒரு டேட்டா போட்டிருந்தாங்க. எந்தெந்த கண்ட்ரியில இப்ப இருக்கிற growth trajectoryல லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எத்தனை ஜெனரேஷன்ல அப்பர் மிடில் கிளாஸா மாற முடியும் அப்படின்னு ஒரு OECD has published a data. For South Africa it takes 9 generations. So if you are a South African black, if you are in the lower end of the economic strata, it takes 9 generations for you to come into the top 1% of the white South Africans. If you are an Indian, it takes you 3.5 generations. If you are an American black, it takes you almost 4 generations. இது வந்து உங்க கையில இல்ல. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து கட்டமைச்சிருக்காங்க. அதுல ஒரு பொலிட்டிஷியனா நீங்க உள்ள போய் அந்த எக்கனாமிக் ஃபேக்டரை உடைக்க பாக்குறீங்க. somebody who's in a slum, yes, as a politician உங்களை பொறுத்தவரை அதெல்லாம் உடைச்சு வெளியே கொண்டு வந்து நல்ல ஒரு வாழ்விடத்தை ஏற்படுத்தி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. But you are fighting with so many forces at one area. You are fighting with an economic force. You are fighting with a social force. You are fighting with 200 years of oppression எங்கேயோ இடத்துல இருக்கும். அதை நீங்க உடைக்கணும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால உங்க லீடர்ஷிப்ங்கிறது it takes a lot of evolving. It's a daily process. Daily churningல அப்படியே பண்ணுவீங்க. நேத்து பிஜேபி தமிழ்நாடு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லேடிஸ் எல்லாம் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்முடைய மாநில அரசனுடைய ஒரு குற்றத்தை எதிர்த்து மாநில அரசு கைது பண்ணியிருக்கும் பொழுது அங்க சில மகளிர்கிட்ட பேசும் பொழுது ஒரு அம்மா வந்து கையில கை குழந்தையோட வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 73 வயசு இருக்கும். மதுரை பக்கத்துல இருந்து வந்திருந்தாங்க. நான் கேட்டேன், அம்மா அந்த குழந்தைய கொண்டு வந்தீங்க அப்படின்னு. இல்லைங்க ஐயா, என்னுடைய மகள் வந்து பஞ்சு மில்ல வேலைக்கு போறாங்க, மருமகனும் பஞ்சு மில்ல வேலைக்கு போறாங்க, குழந்தைய நான் தான் பாத்துக்கிறேன், 2 பேரும் போனா தான் சம்பளம். ஆனா நான் ப்ரொடெஸ்டுக்காக காலங்கத்தால நான் ஒரு பஸ் பிடிச்சு வந்தேன். சோ அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸாக்டா 16 months, அதாவது 1 வருஷம் 4 மாசம். இந்த குழந்தைய அந்த பாட்டி எடுத்துக்கிட்டு திருச்சியில இருந்து சென்னை வந்து இந்த மலையில நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு கைது பண்ணி மண்டபத்தில் இருக்கும் பொழுது அந்த பாட்டிக்கு நான் பேசுறேன். அந்த குழந்தைக்குள்ளெல்லாம் போட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டு அந்த பாப்பா சம்ருத்தி அப்படிங்கிற ஒரு பாப்பா. நான் கேட்ட, திரும்ப எப்படிங்கம்மா போவீங்க? 11:50 ட்ரெயின் ஐயா, நாங்க 14 பேர் ஊர்ல இருந்து வந்திருக்கோம், 11:50 ட்ரெயினை பிடிச்சி போயிடுவேன் காலையில்.
ஸோ இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷி மஸ்ட் ஹவ் woken up at 2:30. ஷி brought all the way here. ஒரு ப்ரொட்டஸ்ட்ல பங்கேற்றுக்கிட்டு, ஏன்னா அந்த அம்மா வந்து மண்டல்ல வந்து அந்த மண்டலுடைய துணைத் தலைவராக இருக்காங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் we have this மண்டல், அந்த ஒன்றியங்கிறத மண்டல்னு சொல்லுவோம். ஸோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னாங்க, how will you connect with her? That is very different. ஒரே கட்சியில கார்ல ஒருத்தர் வருவாங்க, காரை வந்து அப்படியே சாதாரணமா நிறுத்திட்டு ஒரு கொடை எடுத்துட்டு வந்து ப்ரொட்டஸ்ட்ல நிக்கிறவங்களும் நீங்க கட்சியில பாப்பீங்க. காலங்காத்தால் 2 மணிக்கு ஒரு கை குழந்தை எடுத்துக்கிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி வந்து முடிச்சுட்டு இரவோடு இரவா போறாங்க. ஒன்லி பிகாஸ் she has to come. அவங்க டிட்டர்மைண்டா இருக்காங்க, நான் வரணும், அந்த ப்ரொட்டஸ்டுக்கு போகணும், கட்சி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. அட் த சேம் டைம் அவங்களுடைய இந்த குழந்தைய வந்து அவங்களுடைய மகள்கிட்ட கொடுத்துட்டு, நீ குழந்தைய பாத்துக்கம்மா, நான் சென்னை வரைக்கும் போயிட்டு வரேன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு 350 ரூபாய் பஞ்சு மில்லுக்கு போற வருமானம் வராது. ஸோ யூ நீட் ஹையஸ்ட் எம்பத்தி டு கனெக்ட். ஹையஸ்ட் எம்பத்தி. அவர் எம்பத்தியில பாத்தீங்கன்னா ஹையஸ்டா இருக்கும். அந்த எம்பத்தி கோஷன்ட்ல ஆல்மோஸ்ட் யூ ஷுட் ஆப்ரேட் அட் 98-99%. ஏன்னா திரும்ப நானும் இந்த அம்மாவும் எப்ப பாப்பேன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு அதே மாதிரி நீங்க whichever political parties you join. So many people you meet, you are meeting for the first time in their life. 6 மாசத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்த உடனே how will you connect with them? நம்ம சொன்ன மாதிரி ஸ்லம்ல ஒருத்தவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க ஹை ரைஸ் பில்டிங்ல இருக்காங்க, நம்ம ஏற்கனவே பேசணும். பட் எல்லாரும் பிரிசனர் ஆஃப் தேர் சர்க்கம்ஸ்டன்ஸ். எவ்ரிபடி இஸ் a prisoner of their circumstance. அது வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் முயற்சி இந்த ஒர்க் ஷாப். நல்ல ஒரு சொசைட்டியை கட்டமைக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்க எல்லாம் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு you are trying to take that baby step into politics. இல்ல நான் இதை பண்ணிருக்கேன், but can I do that? I am a doctor, can I do that? I am a judge, can I do that? I am a journalist, can I do that? I am an Intel engineer from San Francisco, can I do that? I am a software engineer in Singapore, can I do that? என்ன எல்லாமே அந்த பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து பாக்குறீங்க, அந்த ஆத்துக்குள்ள கால வைக்கிற மாதிரி பண்ணலாமா? ஸோ ஹையஸ்ட் எம்பத்தி அது உங்களுக்கு இதுவரை நீங்க லைஃப்ல பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவரை உங்க லைஃப்ல அந்த எம்பத்தி கோஷன்ட்ட உங்களுடைய வாழ்க்கையை பெருசா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கார்ல போயிருப்பீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். மோஸ்ட்லி நம்ம காரை நிறுத்தி மேக்ஸிமம் எம்பத்தினா கண்ணாடி இறக்கி என்னென்ன ஆக்சிடென்ட் கேட்போம். ஆனால் ஆக்சிடென்ட் ஆச்சு, நல்லா இருக்காங்களே, ஓகேன்னா நீ போயிடும். இது நம்மளுடைய எம்பத்தி இது வரைக்கும் தான் இருந்திருக்கும். நம்ம மேல தவறு கிடையாது. நீங்க வண்டி நிறுத்திட்டு நீங்க அங்க போய் ஆக்சிடென்ட் ஆனவங்களை எடுத்து உங்க கார்ல போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய் கூடவே இருந்து நெக்ஸ்ட் கித்தார்க்கின் வர்ற வரைக்கும் இருந்துட்டு போயிருப்பீங்களா? மேபி 1 in a lakh. So day one, when you come in, politics will test you. How do you connect with people? What is the kind of empathy உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசு. அடுத்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சாதாரண மக்களா இருக்கும்போது we have lot of value judgment. உதாரணத்துக்கு இப்ப என் பேர் எடுத்துக்கிற அண்ணாமலையை சொல்லிடக்கூடாது, அவங்க சொன்னது தப்பு, அல்லது மிஸ்டர் எக்ஸ் சொல்லிடக்கூடாது, இங்கே அதை பேசினாங்க, அங்கே அதை பேசினாங்க. ஸோ வி டூ லாட் ஆஃப் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் அஸ் காமன் பீப்புள். காமனா நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது பொலிட்டிக்கல்ல யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம், ஏன் சொன்னாங்க, ஏன் சொல்ல. ஆனா 100 ஓட்டரும் பாத்தீங்கன்னா ஆல் 100 voters are different. Some voters emotionally driven, some voters rationally driven, some voters neither emotional nor rational. ஒரு ஓட்டருக்கும் ஒரு ட்ரைட் இருக்கும். யூ நெவர் நோ. ஒரு லீடர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா வாட் இஸ் இ ட்ரைங் டு டூ, வித் ஹூம் இஸ் இ ட்ரைங் டு கனெக்ட். அவர் எந்த மக்களை வந்து பெர்சுவேட் பண்ண ட்ரை பண்றாரு, எந்த மக்களுடைய ஓட்டை வந்து பார்ட்டி கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியிருந்து பார்த்தா தெரியாது. பட் நீங்க உள்ள வரும் பொழுது நீங்க நினைச்சிருக்கக்கூடிய கட்டமைச்ச நிறைய வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் உடைய ஆரம்பிக்கும். The first 1 year, 2 year, lot of your value judgments will get broken. Everything will get broken. உதாரணத்துக்கு இப்ப பிரேசிலோட எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. லூலா அப்படின்னு வந்து previous president has again come back as president. 50.1% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவர் எதிர்த்து போல்ஸ்டனாரோ அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பிரசிடென்ட் 49.2%. க்ளோஸ் எலெக்ஷன் தோத்தார். இப்ப லூலா இதற்கு முன்னாடி அவர் தோத்ததை நீங்க பார்க்கணும். He lost with a massive margin. ஏன்னா கரப்ஷன் லூலா பீரியட்ல அதிகமாயிடுச்சுன்னு பண்ணி he was a president to be jailed. 570 நாள் ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி லூலா வெளியே வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல எகெயின் லூலா வர. சோ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் லூலா தான் வேண்டான்னு சொல்லிட்டு பிரேசில் மக்கள் வந்து வெளியே அனுப்பிச்சாங்க. ஒரு மேசிவா தோத்தாரு. அது அப்படியே 5 வருஷத்துல மறுபடியும் லூலா ஜெயிக்கிறாரு. லூலா எதுவுமே பண்ணலையா? லூலா வீட்டுல உட்காந்து ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. போல்சோனாரோ சரியில்லை, போல்சோனாரோ வந்து கேபிட்டலிஸ்டுக்கான ஆளு, போல்சோனாரோ வந்து மைண்ட்ஸ் எல்லாம் விற்கிறாரு அப்படின்னு. இப்ப இட்லியில பாத்தீங்கன்னா ஃபார் ரைட் பார்ட்டி ஹஸ் வான். ஃபார் ரைட் அதாவது கிட்டத்தட்ட நாசியோடைய ஹிட்லருடைய ஐடியாலஜியில ஒரு 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 40-50% பேசக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு லேடி பிரைம் மினிஸ்டர், இட்லியோட ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. நேத்து வந்து நாசி ஆம்பேண்ட் வியர் பண்ற ஒருத்தரை கேபினெட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. பெரிய சர்ச்சை இட்லியில.
That gave years of Nazi armband in meetings. அவர் நீங்க எப்படி அமைச்சராகலாம்? இது go to England ஒரு ஸ்டெப். நம்ம ரிஷி சுனக் வந்திருக்காரு. ரிஷி சுனக் வந்து ஹோம் செக்ரட்டரியா வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அம்மா just 7 days back she resigned for a moral reason. இல்ல நாங்க வந்து என்னோட அபிஷியல் இமெயில்ல இருந்து பிரைவேட் டாக்குமெண்ட்லாம் அனுப்பிட்டேன். இட்ஸ் a big mistake. I'm resigning. ரிசைன் ஆன அம்மாவை ரிஷி சுனக் 7 நாள் கழிச்சு அடுத்த கேபினெட்ல மறுபடியும் அதே போஸ்டுக்கு ஹோம் செக்ரட்டரியா கொண்டு வராங்க. If you look across the world, you'll be so confused. என்ன நடக்குது அப்படி? Because your idea of value judgment is very, very different. Right, wrong, சரி தப்பு அப்படி பார்த்த நாம இட்லியில எதுக்கு மக்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்ல நாசி பத்தி சொல்றாங்க. இப்போ அகாடமிக் ஈவெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்க, ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போயிட்டீங்கன்னா people will be saying what is happening to Italy? They're voting for far right. What is happening to Germany? ஆஞ்சலா மெர்க்கல் மாதிரி ஒருத்தர் தோக்கடிச்சிருக்காங்க. What is happening in UK? ரிஷி சுனக் ஒரு வாய்ப்பு கொடுத்து ரிஷி சுனக் இப்படி பண்ணி வச்சிருக்காரு திரும்ப இந்த அம்மா. பட் எவ்ரிதிங் they do for reason. மேபி அவங்க ஷூல போய் பார்த்தீங்கன்னா politicians use the opportunity when the society presents itself. The same forces which brought Barack Obama to power, அதே force தான் ட்ரம்ப் பவர் கொண்டு வந்துச்சு. A large group of people felt America needs a change and Obama should be there. ஒபாமாவுடைய 8 வருஷம் டேர்ம் முடிச்ச உடனே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபெல்ட் நோ ட்ரம்ப் ஷுட் கம். ஸோ இதுக்கு இந்த பாயிண்ட் நான் கம்யூனிகேட் பண்ண வரேன்னாங்க. நீங்க வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பிக்சடு விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க பாலிடிக்ஸ்ல ஆப்ரேட் பண்ண கத்துக்கணும். இது வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் லீடர்ஷிப். ஏன்னா நமக்கு ஒரு ஆளை பார்த்த உடனே பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பழகி இருக்கும். பாலிடிக்ஸ் யூ கேனாட் ஆப்ரேட் லைக் தட். ஸோ நம்ம லீடர்ஷிப் ரைட்ஸ் யூ காட் டு மிக்ஸ் வித் பீப்புள். யூ ஹேவ் டு see what is working for them, what is not working. At the same time, we should have a personal integrity. இல்ல சார் நான் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் காத்தடிக்கும் போதெல்லாம் தூத்திக்கலாமா? அப்படின்னா எந்த ஸ்டாண்டாலும் எப்போ வேணாலும் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாமா? இன்னைக்கு தான் பீப்புளுக்கு ரைட்னா நான் பண்ணிக்கலாமா? Does a politician has got a moral duty to be ahead of people? மக்களுடைய சிந்தனையை தான் ஒரு அரசியல்வாதி பிரதிபலிக்கணுமா? இல்ல should I go one step further before people and tell them this is what the society is? எனக்கு ஒரு moral duty இல்லையா? ஒரு பொலிட்டீஷியனுடைய moral standard naturally it should be above a common man's moral standard. Naturally ஒரு காமன் மேனுடைய moral standard, ஒரு காமன் மேன் ஒரு விஷயத்தை தப்பு பண்ணா கூட சமுதாயம் ஏத்துக்கும். பொலிட்டீஷியனா உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதை எப்படி நீங்க பண்ணலாம், அதை எப்படி நீங்க கியூ பைபாஸ் பண்ணலாம், அதை எப்படி நீங்க அப்படி பண்ணலாம், அதை எப்படி இப்ப நம்ம ரமேஷ் சொல்லும்போது சில திமுக அமைச்சர்கள் நேச்சுரலி as a minister moral standard கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கோம். அதே அமைச்சர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது பேசியிருப்பாங்க, அதே அமைச்சர் அந்த வார்த்தையை வேற இடத்துல பேசியிருப்பாங்க. அமைச்சரா வரும்பொழுது பப்ளிக் சர்வன்ட் யூ கீப் a slightly higher moral standard. அது நேச்சுரலா உங்களுக்கு இன்னையிலிருந்து பொருந்தும். moment you decide that you are going to be a politician, you cannot sing with a beer bottle in hand. இந்தியாவில் இல்ல சார் ஐ எம் a chilled person, நான் அப்படித்தான் இருந்தேன், ஐ எம் an IT guy in Bangalore, ஒரு ப்ரூவரிக்கு போய் நான் ஒரு பியர் எப்பவுமே சாட்டர்டே ஈவினிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் பியர் சாப்பிடுவேன். You cannot see because you have to reflect in a way the people's moral standard. உங்களுடைய பர்சனல் ஹைஜீன்ல நிறைய மாறுதல்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. how you seen in public, how you seen in private life. ஸோ அதனால் நீங்க உங்களை செதுக்க வேண்டிய நேரம் தான் இந்த நேரம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஏன்னா செதுக்க செதுக்க இந்த லீடர்ஷிப் ரைட் உங்களுக்கு அப்படியே வர ஆரம்பிக்கும். வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டை விட ஆரம்பிப்பீங்க. பர்சனல் இன்டெகிரிட்டியை நீங்க ஒரு நார்த் காம்பஸா உங்க உடம்புல வச்சுக்கிறீங்க. திஸ் இஸ் சம்திங் ஐ டோன்ட் அக்ரி, திஸ் இஸ் சம்திங் ஐ அக்ரி. ஐ எம் வெரி கிளியர். யூ டோன்ட் டெல் சம்படி சிட்டிங் இன் an AC room will say this is your model. அது நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்புறம் ஓட்டருக்கு வந்து ஓட்டர் இஸ் நாட் அ ஃபூல். The highest person in the room is the voter. ஓட்டருக்கு எல்லாமே தெரியும், எமோஷனல் ரேஷனல் எல்லாமே. ஸோ அந்த ஓட்டர்கிட்ட எப்படி கனெக்ட் பண்ண போறீங்க, எப்படி பேச போறீங்க. For you it might look he is speaking communal, he is not speaking communal, he is speaking rubbish, he is speaking not rubbish. ஆனா அந்த வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகாம just see, is he connecting with people, is she connecting with people, is he trying to sway a percentage of population towards a vote. And தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா it is a state with highest number of political parties, ரொம்ப highest. Dravidian parties இருக்காங்க 30-32% இருக்காங்க. அப்புறம் நிறைய பார்ட்டி 2%, 3%, 7%, 6% இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய டெமோக்ரஸியில நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் 1/3 ஆஃப் பீப்புள் உங்களை சப்போர்ட் பண்ணாங்கன்னா யூ கேன் கம் டு பவர் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கு. இட் இஸ் நாட் தட் 90% ஆஃப் பீப்புள் ஹேவ் டு சப்போர்ட் யூ டு கம் டு பவர். மற்ற ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்டி சண்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டி மட்டும் ரன் ஆஃப் எலெக்ஷன் போகும். அகெயின் the 2 parties, the 2 premiers will go for a run off election. அதுல அவங்க 2 பேர் மட்டும் தான் நிக்கணும். 100% ஓட்டு போடுவாங்க. நீ 50 நீ 49 பார்க்கலாம் பாத்தீங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are operating in a first past the post democracy. 10 பார்ட்டி இருந்தாலும்
எலெக்ஷன்ல 100 பேர் இருந்தாலும் மொடக்குறிச்சி தொகுதியில ஒரு காலத்துல 1200க்கு மேல வேட்பாளர்கள் இருந்தாங்க. ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி 1200 people in மொடக்குறிச்சி ஸ்டூடெண்ட் ஈரோடு கான்ஸ்டிடுவன்சி விவசாயிகள்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அத்தனை பேர் நின்னாலும் the first guy has to get one vote more than the second guy. அவ்வளவுதான். ரெண்டாவது ஆள் வரவங்க ஒரு ஓட் அதிகமா வாங்கணும், முடிச்சு போச்சு. So இதுல it is more complex because you got to keep swaying the voter. ஒரு voter இருக்கக்கூடிய ஷிஃப்ட் நீங்க ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். 5% 7% farmers இருக்காங்க. Farmers doesn't think like a industrialist. Industrialist doesn't think like a woman. Woman doesn't think like a youth. Youth doesn't think like somebody. எல்லோருக்குமே ஒரு அண்டர்லைங் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டீப்பா நீங்க யோசிச்சு 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 ஒருத்தரா பேசி 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 ஒருத்தருக்கான பாயிண்ட கண்டுபிடிச்சு ஒருத்தரை எப்படி உங்க பக்கம் ஸ்வே பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு லீடர்ஷிப் வேணும். நீங்க லீடர்ஷிப்பை கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூ காட் டு கீப் லேர்னிங், கீப் லிசனிங், கீப் அப்சர்விங், கீப் செல்ஃப் கரெக்டிங். இதுக்கு இது ரொம்ப முக்கியமானது. யூ காட் ஹேவ் வெரி பவர்ஃபுல் மென்டார்ஸ். ஏன்னா உங்களுக்கு டெய்லி 100 பேர் வந்து 100 சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இது சரி, இது தப்பு, இப்படி பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கணும். ஓகே, ஆல் சஜஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க. பட் மென்டார் இல்ல அப்படின்னா who will shape you? Because politics is daily learning process. நீங்க அடுத்து 40 வருஷம் நீங்க பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் டெய்லி லேர்ன் பண்ணணும், டெய்லி கத்துக்கணும், டெய்லி மிஸ்டேக் பண்ணுவீங்க, டெய்லி அதை திருத்தணும். அந்த மைண்ட் செட்ல தான் நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்க முடியும். Because 99% of things you don't know as a politician. உங்களுக்கு தெரியாது. 99% உங்களுக்கு தெரியாது. Because you're dealing with n number of things. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு விஷயம் வருது, அதை பத்தி நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் as a political person உங்க ஏரியால. இது கரெக்டா தப்பா, இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் சரியா தப்பா, இந்த ரோடு ப்ராஜெக்ட் சரியா தப்பா, ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் சரியா தப்பா, இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் சரியா தப்பா, கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த மாதிரி டிசைன் பண்ணுமா அந்த மாதிரி டிசைன் பண்ணுமா. ஸோ 99% ஆஃப் தி திங்ஸ் யூ ஷுட் ஹேவ் த ஹியூமிலிட்டி டு அக்செப்ட் ஐ டோன்ட் நோ. பட் நம்ம கத்துக்கிறோம். we are learning, we are studying, we are talking to people. அப்படி இருக்கும்போது you should have mentors. ஸோ உங்களுடைய மென்டாரை நீங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது நீங்க பண்ற முதல் வேற பாலிடிக்ஸ்ல யூ ஷுட் ஐடென்டிஃபை a mentor. ஒரு group of mentors. You should have once in a while a chat with them. Could be a journalist, could be an industrialist, could be somebody. அவங்க வெளிய இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்ல நீ பண்ணது சரி, நீ பண்ணது தப்பு, நீ பண்ணிருக்கணும், நீ ஏன் பண்ணல அப்படி. ஸோ மென்டார்ஸ் நீங்க பண்ணுங்க. யூ கேனாட் பி a lone wolf. நான் தனியால் தனி மரம் என் பாட்டுக்கு நான் போவேன் வருவேன் அப்படிங்கிறத விட it is important you have the right mentors who will guide you at points of time. இந்த மாதிரி செய்யுங்க. So mentors இல்லைன்னா leadership trait develop ஆகாது. It will remain stagnant. It will remain stuck. You cannot reinvent yourself to go to the next plane. ஒரே பிளேன்லயே ஆபரேட் பண்ணுங்க. You got to keep pushing your plane up. இப்போ மோடிஜி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 when he joined Gujarat as the state organizing secretary. மோடிஜி பண்ண ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இஸ் ஆபரேட்டிங் இன் குஜராத் ஆன கான்செப்ட் ஆஃப் தலித், ட்ரைபல்ஸ் அண்ட் ஓபிசி. 3 பவர்ஃபுல் செக்மெண்ட்டை காங்கிரஸ் வாஸ் லைக் ஹோல்டிங் இட். Solanki was a chief minister. He was undisputable mass leader. 3 செக்மெண்ட்டையும் பக்கா சாலிடா வச்சிருந்தாங்க. Gujarat was always a Congress state for a kind information. It was always a Congress state. 3 எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்துச்சுன்னா ஒரு எலெக்ஷன்ல பிஜேபிங்க நத்திங். ஸோ 85 மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப என்ன நிலைமையில் இருக்கீங்களோ, மோடிஜி வாஸ் சிட்டிங் இன் தி சேம் மைண்ட். எப்படி நம்ம பிஜேபியை வளர்க்கணும், how will I grow BJP? So first thing Modi started doing is he started hunting for leaders. Next தலைமுறை வேணும். It's a 10-year project. Let me hunt leaders. ஒருத்தரா யங்ஸ்டர் 30, 35, 36 வயசுல புடிச்சு அவங்களை கொண்டு வந்து 5 வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண வச்சு. ஸோ கிட்டத்தட்ட மோடிஜி வாஸ் தி ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஃபார் அபவுட் 7-8 years. இந்த 7-8 வருஷத்துல அவங்க கண்டுபிடிச்ச லீடர்ஸ் தான் இன்னும் குஜராத் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஈவன் தி கரண்ட் சீஃப் மினிஸ்டர் பூபேந்திரஜி வைஸ் அந்த கண்டுபிடிச்ச அந்த ஜெனரேஷன் அவர் கொண்டு வந்து 30-35 years it is survived. ஆனால் நீங்க சில நேரத்துல ட்ரெடிஷனல் பார்ட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ட்ரெடிஷனல் பார்ட்டி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வே ஆஃப் லீடர்ஷிப் சக்சஷன். ஒரு லீடர் இருக்காங்க, பையன் வர்றாங்க, இன்னொரு இடத்துல உங்களுக்கு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்கு. பட் இஃப் யூ கெட் இன்டு நான் ட்ரெடிஷனல் பார்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பிஜேபி which is growing, நான் ட்ரெடிஷனல் பார்ட்டில உங்க திங்கிங்க வேற மாதிரி இருக்கும். ட்ரெடிஷனல் பார்ட்டில யூ ஆர் ஜஸ்ட் கான் தேர், யூ ஹவ் அரைவ்ட். நம்ம ஏற்கனவே பேசினது போல அந்த ஃபர்ஸ்ட் 64 கான்ஸ்டிட்யூன்சி போயிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். அடுத்த 40 போயிட்டீங்கன்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் அ வின்னர். அந்த ஃபைட் இருக்கிறதே தமிழ்நாட்டில் அந்த 100 சீட்டுக்கு தான் சண்டை போட்டு போறோம். இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்க. பட் நான் ட்ரெடிஷனல் போகும்போது the next important leadership trait is you got to hunt for leaders. And leaders will change the course of society. எப்படி தொலாவீங்க?
ஒரு லீடருடைய பெரிய வேலையே டு கிரியேட் அனதர் லீடர். லீடரோட பெரிய வேலை நான் தலைவன் ஆயிட்டே இருக்கேன்னு சொல்றதை விட யூ கோ டு ஃபைண்ட் லீடர்ஸ். அந்த ஒரு ஃபைண்ட்ல தான் அமித்ஷாஜி வந்தார். அந்த ஒரு ஃபைண்ட்ல தான் இப்ப நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியாஜி, லாஸ்ட் டைம் he was in Chennai. Manshukh Mandaviyaji was Gujarat Organizing Secretary when Modi ji was All India Organizing Secretary இருக்கும்போது the first assignment Modi ji told Manshukh Mandaviya, who is our current health minister, குஜராத்ல கிட்டத்தட்ட 650-700 இந்த ஒன்றியம் அப்படின்னு இருக்கு. ஒரு வருஷத்துல எல்லா ஒன்றியத்துக்கும் நீ டிராவல் பண்ணிருக்கணும், பாதி ஒன்றியத்துல நைட்டு தங்கி இருக்கணும். இதான் அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். So this is how Modi ji would give work. So இப்ப இருக்கிற நிறைய பேர்ல பேசும்போது எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல மோடிஜி யூஸ் டு டிரைவ் அஸ் லைக் தட். நாங்க கட்சி போகாத இடத்துல போய் நைட் தங்கணும்னு சொல்லுவாங்க, பஸ்தியில போய் தங்கணும்னு சொல்லுவாங்க. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி யார்கிட்ட பார்ட்டி ரீச் ஆகலையோ அவங்ககிட்ட போய் பார்ட்டி பத்தி எடுத்து சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ ஷார்பன்ட் பீப்புள். இவங்க எல்லாம் ஷார்ப் ஆனவங்க. ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஆல் தோஸ் பீப்புள் காட் ஷார்பன்ட். அதே போல நம்ம நிறைய நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஃபிஷரிஸ் மினிஸ்டர், அனிமல் ஹஸ்பண்டரி, ஒன் ஆஃப் அவர் சீனியர் மினிஸ்டர், அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அப்சர்வரா மோடிஜி போயிருக்காரு 1989. So when he became a Gujarat ஒரு கட்சியில ஒரு பார்ட்டில ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிரசிடென்ட் ஆகும்போது மோடி was the observer for that. He சொன்னாரு 20 வருஷம் how மோடிஜி was a task master, how he will push me. இன்னைக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர். So அதனால நீங்களும் you should have a lifetime goal of creating leaders. You have the privilege to come here, to sit in residency hotel, to sit in Aspire Swaminathanji's class, to have eminent people here. But many people don't have the privilege. நான் அவங்களும் நம்ம சமுதாயத்துக்கு வேணும். அவங்களையும் நீங்க கண்டுபிடிச்சு ஷார்பன் பண்ணி உங்க டீம்ல சேர்த்து அவங்களுக்கு நீங்க அந்த ஸ்கோப்பை கொடுத்து you should help them to grow. So these are the things I felt. The first topic that is given to me, the leadership traits for politicians என்ன வேணும். ஒபாமா லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். அது குறிப்பா வந்து இப்ப மிச்சல் ஒபாமா வந்து பிகமிங் ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக்ல வந்து ஒபாமா பத்தி நம்ம பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. When both of them were dating and not married, Obama used to stay in Mitchell Obama's one-room flat. Mitchell Obama was working for a law firm then. Obama was taking a year off, trying to find a community organizer ponuma, south side of Chicago ponuma. See, he says the audacity with which Obama dreamt, he never went back on his dream. Room full of book central Obama padithirparu, kaal pottu வாயில் ஒரு சிகரெட் வச்சுட்டு he'll be thinking big dreams. இதை மாற்றணும், ஓட்டிங் பிஹேவியரை மாற்றணும், ஓட்டு இல்லாதவங்களை என்ரோல் பண்ணணும். பிகாஸ் he did this community organizing for about 4-5 years very solidly. So அப்பவே I could see some spark in Obama because இந்த ட்ரீம்ங்கிறது he was able to catch it. அது வந்து நம்ம அனைவருக்குமே அந்த நேரத்தில் தெரியும். a black guy can never become an American president. You ask any American voter, they will say வாய்ப்பே இல்லை. பட் அங்கிருந்து இந்த ட்ரீம் அவரை ப்ரொபல் பண்ணி கொண்டு வந்து ஃபைனலா அமெரிக்கன் பிரசிடென்ட் உட்கார வச்சு மேபி at 48-49 ஒரு ஃபுல்லி ரிட்டையர்ட் லைஃப் வாழ்ற அளவுக்கு it has given him a life. So keep a dream, keep it intact. There will be many a times when the dream would be tested. Many a times the dream would be on the verge of failing. Many a time the dream would be on the verge of collapsing. அதை கண்டுக்காது. Just keep catching it. எந்த ட்ரீம் உங்களுடைய பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வந்துச்சோ, the ability to win is just keep the dream closer to your heart. அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அப்படியே செயல் பண்ணிக்கிட்டே இருக்கு. Because there will be tough days. All the great leaders have seen crushing election loss. All the great leaders have seen great election victory. Amma Jayalalitha avanga newcomer-ட்ட Barugurla newcomer-ட்ட தோத்துட்டாங்க. newcomer-ட்ட one of the election loss. Many elections he just bounced back like anything. 170, 174, 178 number Ramesh Iyer correct theriyum. Highest number of seats ADMK swept back to power. Yes, being a leader now you have to invariably go through that. You cannot stop that process. You cannot stop it. Very few people might claim that na election thokave illa.